Hello all. Today we are going to discuss about some problems in cubic polynomial and cubic equations. How to find out sum of the roots taken 2 at a time, sum of the roots taken 3 at a time. அதுக்கப்புறம் 3 ரூட்ஸ் கொடுத்தாச்சுன்னா how to find out the equation அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதோட இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டாக சில சம்ஸு ஃப்ரம் புக்லேருந்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஐஐடி சம்ஸ் எடுத்திருக்கேன். Let me discuss some problems in this chapter. First sum பார்க்கலாம். AB be 2 roots of x cube plus px square plus qx plus r is equal to 0 satisfying AB plus 1 is equal to 0. Prove that r square plus pr plus cube plus 1 is equal to 0. கணக்கு கொஞ்சம் பார்க்க சிம்பிளாக தான் இருக்குது. A and B be 2 roots. இதோட 2 ரூட் ஏயும் பியும் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சொல்யூஷன் எப்படி போடுறேன்னு பாருங்கள். The given equation is x cube plus px square plus qx plus r equal to 0. கரெக்டா? இப்போ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், சிக்மா 1 சிக்மா 2லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கண்டிஷனை மட்டும் ப்ரூஃப் பண்ணால் போதுங்கிறாங்க. அண்ட் ஏபி ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணலான்னா ஏபி ஈக்குவல் டு -1 எடுத்துப்பேன். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மட்டும் எனக்கு எனஃபாக இருக்கும்னு இதில் தோணுது. பார்க்கலாம், லெட் வி ட்ரை. ஸோ இந்த ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் த ரூட் சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ் மைனஸ். அதான் இதோட சைனை சேஞ்ச் பண்ணல. பவர் 3க்கு ப்ளஸ்ஸு, பவர் 2க்கு மைனஸ், பவர் 1க்கு ப்ளஸ்ஸு, கான்ஸ்டன்ட்டுக்கு மைனஸ். சப்போஸ் ஏதாவது ஒரு டேர்ம் மிஸ் ஆயிருந்ததுன்னா இங்கே 0, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லைன்னா 0 எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு இதே மாதிரி சிம்பிள் போட்டுக்கணும். இதோட சைனை சேஞ்ச் பண்ணல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்னா சிக்மா 3. சிக்மா 3ன்னு அர்த்தம் ஏபிசிங்கிற 3 ரூட்டில் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ தேர்ட் ரூட்டை நான் சின்னு வச்சுக்கிறேன். லெட் தேர்ட் ரூட் பி நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா சின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏபி பி த 2 ரூட்ஸ்னு கொடுத்ததுனால தேர்ட் ரூட்டை நான் சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ சிக்மா 3ன்னு என்ன அர்த்தம் ஏபிசி விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 3 எப்படி கண்டுபிடிப்போம், கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அதனால் மைனஸ் ஆர் by coefficient of x cube which is 1 which is equal to minus r. Is it clear? So ABC equal to minus r na c எப்படி எழுதலாம்னா minus r by உங்களுக்கு என்ன தெரியும்னா AB plus 1 is equal to 0 தெரியும். அப்போ AB யோட வேல்யூ என்ன, -1. அப்போ C is equal to minus r by AB ன்னு வரும். அப்போ minus r by -1. So C is equal to என்னன்னு தெரிஞ்சாச்சு, ஆர்னு தெரிஞ்சாச்சு. C is equal to ஆர்னு அர்த்தம் C is the one of the root of the given equation. So root means what? This root will satisfy the given equation. அப்போ substituting in இந்த ஈக்குவேஷன் என்ன 1ன்னு வச்சுக்கிறேன், 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், r cube plus pr square plus qr plus r equal to 0. இதுலேருந்து இதை காமன் பண்ணுறேன், r காமன் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா r ஸ்கொயர் ப்ளஸ் pr ப்ளஸ் q ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த r-ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ r-ஆல் டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா r ஸ்கொயர் ப்ளஸ் pr ப்ளஸ் q ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. கரெக்டாக வந்துருச்சான்னு பாருங்கள். r ஸ்கொயர் ப்ளஸ் pr ப்ளஸ் q ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. நீங்கள் கேட்கலாம் r வந்து 0வாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். r 0வாக வர முடியாது. ஸோ ஏபிசி ஈக்குவல் டு -r கொடுத்துருக்கு. இஸ் இட் கிளியர்? சப்போஸ் ஆர் 0வா இருந்ததுன்னா இந்த இடம் ஆர் இருக்காது, உங்களுக்கு 0ன்னு இருக்கும். ஸோ ஆர் cannot be 0. therefore the condition is satisfied. இஸ் இட் கிளியர்? இந்த செகண்ட் சம் வந்து ஒன் ஆஃப் த ஐஐடி கொஸ்டின் தான். இஃப் ஒன் ரூட் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் டபுள் த அதர் தென் ஃபைண்ட் ஆல் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 7x ஸ்கொயர். த கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூப், இந்த 7x ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், மைனஸ் 7x ஸ்கொயர், எக்ஸ் கியூபுக்கு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கணும். இங்கே எக்ஸ் இல்லை, அதனால் என்ன பண்ணிக்கிறேன் 0x ப்ளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். அஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது கீழே ப்ளஸ்ஸு, இது கீழே மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அல்டர்னேட்டிவ் சைன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்ன வரும், alpha plus beta plus gamma na minus into minus plus 7 by 1 equal to 7.
alpha beta plus beta gamma plus gamma alpha equal to plus into plus plus 0 0 by any number 0. அடுத்தது sigma 3 taken 3 at a time alpha beta gamma plus into minus minus 36 by 1 அதனால minus 36. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க if one root of the cubic equation is double the other. So நான் என்ன பண்றேன் one root is double the other. டபுள் தி அதர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ரூட்டை ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன், இன்னொரு ரூட்டை வந்து டபுள் த அதர் 2 ஆல்ஃபா, அடுத்தது மூணாவது ரூட்டு காமா. புரியுதா? ஆல்ஃபா பீட்டா காமான்னு வச்சுக்கணும். ஒன் ரூட் இஸ் டபுள் த அதர். அப்போ ஆல்ஃபாவை விட டபுளாக 2 ஆல்ஃபா இருக்குது அண்டு காமான்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி ஆகிடும், ஆல்ஃபா, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன், இதை 2ன்னு வச்சுக்கிறேன், இதை 3ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 1 2 and 3 becomes alpha க்கு பதிலா alpha, beta க்கு பதிலா 2 alpha plus gamma equal to 7. 3 alpha plus gamma equal to 7. இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஷின் இது, ஐஐடியில் கேட்ட கேள்வி. அதனால் எப்படி ட்ரிக்காக கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல தெரியணுங்கிறதுக்கு இந்த சம் எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்தது பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே என்ன ஆகிடும், 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா காமா 3 ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு 0. இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், ஆல்ஃபாவை ஆல்ஃபானே வச்சுக்கிறேன். பீட்டா வந்து 2 ஆல்ஃபா இன்ட்டு காமா ஈக்குவல் டு minus 36. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு minus 36 by 2ங்கிறது என்ன ஆகும், minus 18. இது 6th ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த எல்லா ஈக்குவேஷனும் 4 5 6 எப்படியாவது ரிலேஷன் கொடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிக்கணும். இப்போ ஃப்ரம் ஃபோர்த் ஈக்குவேஷன் காமாவை எப்படி எழுதிக்கிறேன்னா 7 minus 3 ஆல்ஃபான்னு எழுதிக்கிறேன். இந்த 7 minus 3 ஆல்ஃபாவை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிஃப்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா இன்ட்டு 7 minus 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 21 ஆல்ஃபா மைனஸ் 9 ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 9 ஆல்ஃபா ஸ்கொயர் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் சேர்ந்தானா உங்களுக்கு என்ன ஆகும், மைனஸ் 7 ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே 21 ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. ரெண்டுத்துலேயும் ஆல்ஃபாவை காமன் பண்ணுங்க. 21 மைனஸ் 7 ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 ஆர் 21 மைனஸ் 7 ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவா இருக்கும், 0வாக இருக்கலாம் ஆர் 3ஆக இருக்கலாம். நமக்கு இப்போ வருது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3ஆக எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா 3னா பீட்டா என்னவா மாறும், 2 ஆல்ஃபா. அப்போ 2 3s are 6. இந்த வேல்யூவை நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 6th ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3னா 9 காமா, இங்கே பாருங்கள் 9 காமா ஈக்குவல் டு minus 18. இப்போ காமா என்ன வந்துடுது, -2ன்னு வந்துடுது. therefore the roots are என்னவா இருக்கு, ஆல்ஃபாக்கு பதிலாக 3, பீட்டாக்கு பதிலாக 6, காமாக்கு பதிலாக -2ன்னு வந்துடுது. இஸ் இட் கிளியர்? ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ அடுத்த கேஸ் பார்க்குறேன். ஆல்ஃபாக்கு பதிலாக 0வா இருந்தால் என்ன வரும்னு பார்க்குறேன். ஆல்ஃபா 0 வராது. ஏன் வராதுன்னா ஆல்ஃபா 0 ஆச்சுன்னா பீட்டாவும் 0 ஆகிடும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமான்னு பார்க்கும்போது 0 into 0 into gamma cannot be equal to minus 36. So alpha 0 வரதுக்கு possibility இல்லை. So alpha ஓட வேல்யூ என்னவா தான் இருக்கும், 3ஆ தான். Is it clear now? Third question பாருங்க. Alpha, beta, gamma are the roots of x cube plus 4x plus 1 is equal to 0. Find alpha plus beta the whole power minus 1 plus beta plus gamma the whole power minus 1 plus gamma plus alpha the whole power minus 1. இது one of the different question. This is also taken from your IIT question. இப்போ என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், எப்படி சொல்யூஷன் போடுறான்னு பாருங்கள். The given equation is cubic equation is x cube, அடுத்து x square term இல்லை, அதனால் 0x square plus 4x plus 1 equal to 0. அப்போ இதுக்கு என்ன வரும், plus minus plus minus. அப்போ alpha plus beta plus gamma
சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னவா இருக்கும் உங்களுக்கு ஜீரோவா இருக்கும். 0 மைனஸ் 0/1 அதனால 0. அடுத்தது டேக்கன் 2 at a time ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா. ஸோ சம் ஆஃப் த ரூட்னு வரும்போது டேக்கன் 1 at a timeனா எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுக்கு அடுத்ததை பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 at a timeனா அதுக்கு அடுத்து எக்ஸ் கோஎஃபிஷியண்ட்டை பார்க்கணும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ்னா கான்ஸ்டண்ட்டை பார்க்கணும். கீழே இருக்கிற சைனுக்கு தகுந்த மாதிரி மாறி வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ்ஸு அதனால் ப்ளஸ் 4 பை இதோட இது 1 ஸோ விச் இஸ் ஈக்குவல் அதாவது எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன் 1 தட் 4. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 1 பை 1 ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ கிளியர் ஆகிட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0ங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறேன். ஃப்ரம் 1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 0னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னவா இருக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் காமாவாக இருக்கும். அண்ட் பீட்டா ப்ளஸ் காமா என்னவா இருக்கும் மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். காமா ப்ளஸ் ஆல்ஃபா என்னவா இருக்கும் மைனஸ் பீட்டாவாக இருக்கும். ஸோ இது ஒரு க்ளூ உங்களுக்கு ஈஸியாக இங்கே 0 இருக்கிறனால ஒரு க்ளூ கிடச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் பவர் -1 அப்படின்னா என்ன அர்த்தம் மைனஸ் காமா த ஹோல் பவர் -1 ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் பவர் -1 ப்ளஸ் மைனஸ் பீட்டா த ஹோல் பவர் -1. இதான் நான் என்ன கண்டுபிடிக்கணும் டு ஃபைண்ட். இதைத்தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எப்படி எழுதலாம் 1 பை மைனஸ் காமான்னு எழுதலாம். இல்லாட்டி -1 பை காமா ப்ளஸ்ஸு -1 பை ஆல்ஃபா ப்ளஸ்ஸு -1 பை பீட்டா எழுதலாமா. இப்போ இது 3க்கு எல்சிஎம் போட்டால் என்ன வரும் மைனஸை நான் வெளியில் எடுத்துடுறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸை வெளியில் எடுத்துடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும் கீழே எல்சிஎம் போட்டால் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் யுவர் எல்சிஎம். ஆல்ஃபா பீட்டானா இங்கே காமா இருக்குது. அப்போ பெண்டிங் என்ன வரணும் ஆல்ஃபா பீட்டா. எல்சிஎம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா இருக்குது. அப்போ பெண்டிங் என்ன வரணும்னா காமா இருக்கிறதுனால ஆல்ஃபா பீட்டா காமாவை காமாவால் டிவைட் பண்ணால் ஆல்ஃபா பீட்டா வரும். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமாவை ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டாவால் டிவைட் பண்ணால் ஆல்ஃபா காமா. இஸ் இட் கிளியர் மைனஸ் திஸ் இஸ் நத்திங் பட் அவர் சம் ஆஃப் த ரூட் டேக்கன் 2 at a time. சம் ஆஃப் த ரூட் டேக்கன் 2 at a time என்ன இருக்கு பாருங்க 4 ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல். தட் ஃபோர் த ஆன்சர் இஸ் 4. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் பவர் -1 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் பவர் -1 ப்ளஸ் காமா ப்ளஸ் ஆல்ஃபா த ஹோல் பவர் -1 ஈக்குவல் டு 4. இஸ் இட் கிளியர்? 4th கொஸ்டின் பாருங்க. சால்வ் 3x³ -16x² + 23x -6 is equal to 0 if product of 2 roots is 1. இது வந்து புக்லேருந்து எடுத்த கேள்வி தான். இதை நிறையா மெத்தடில் போடலாம். இதை கொஞ்சம் ஈஸியஸ்ட் வேலை போடுற மாதிரி நான் சம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த கியூபிக் ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா காமா பி த ரூட்ஸ்னு இருக்கும். அப்போ சம் ஆஃப் த ரூட் டேக்கன் 1 at a time என்னவா இருக்கும் கீழே சைனை சேஞ்ச் பண்ணணுன்னு இருக்கேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16/3. சம் ஆஃப் த ரூட் டேக்கன் 2 at a time என்னவா இருக்கும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 23/3. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் என்னவா இருக்கும் -6 இன்ட்டு மைனஸ் அப்போ +6/3 2. ஸோ உங்களுக்கு கொடுத்த கண்டிஷன் என்ன ப்ராடக்ட் ஆஃப் 2 roots is 1. நான் என்ன பண்ணுறேன் லெட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். எந்த 2 ரூட் வேணாலும் இருக்கலாம். பீட்டா காமா இருக்கலாம். ஏதோ 2 எடுக்கணும். ஏதோ 2 மல்டிப்ளை பண்ணால் 1. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ இதுலேருந்து இதை நான் வந்து என்ன செய்கிறேன் 3rd ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இதை நான் 2nd ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இதை நான் 1st ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஸோ 3ல் ஃப்ரம் 3 என்ன தெரியுது ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 1ன்னு போட்டால் தேட் ஃபோர் காமா ஈக்குவல் டு 2 மாதிரி. இஸ் இட் கிளியர்? காமா நான் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 16/3 தெரியும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னவா இருக்கும் 16/3 மைனஸ் காமா -2ன்னு ஆகிடும். அப்போ 3 2s are 6. 16 - 6 is 10/3ன்னு வரும். இஸ் இட் கிளியர்? சரி. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 10/3னா இந்த ஈக்குவேஷனை 4th ஈக்குவேஷன் எடுத்துக்கேன். ஆல்ஃபா பீட்டா 1ஆ இருந்தால் பீட்டாவை என்னன்னு சொல்லலாம் 1/ஆல்ஃபான்னு சொல்லலாம். ஆர் ஆல்ஃபாவை என்னன்னு சொல்லலாம் 1/பீட்டான்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்
ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கிறேன், பீட்டாவை என்ன பண்ணிக்கிறேன்னா 1/ஆல்ஃபான்னு மாற்றிக்கிறேன். ஸோ யூசிங் 4 என்னவா மாறும்? ஆல்ஃபா பீட்டாவை 1/ஆல்ஃபான்னு மாற்றுறேன், ஈக்குவல் டு 10/3. எல்சிஎம் போடுங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/ஆல்ஃபா ஈக்குவல் டு 10/3. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 ஆல்ஃபா ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா. இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் இந்த மெத்தட் தெரியுமான்னு தெரியாது, அதனால் இதை சொல்லிடுறேன். 3 3s are 9. அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 3s are 9. ஸோ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 9 வரணும். இங்கே ப்ளஸ்னா அடிஷன், ஆட் பண்ணால் -10 வரணும். ஸோ எந்த நம்பர்னு பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 9 1s are 9 வந்துருச்சு, -10 வரணும். அப்போ -9 -1, -9 into -1 is 9, -9 -1 is -10. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஆல்ஃபா ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. 3யா, இதையும் 3ஆல் டிவைட் பண்ணுறேன், இதையும் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். அப்போ -9/3 ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வந்ததுன்னா திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் தி ரூட்ஸ். அப்போ 3 3s are 9. அப்போ 9 into 1 9, -9 into -1 is 9, -9 -1 is -10. இங்கே ஆல்ஃபா ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணுறேன். அப்போ இதை டிவைட் பண்ணால் -3ன்னு வரும். இது அப்படியே -1/3 அசிட்டிஸ் அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரூட்டை ஈஸியாக போட்டுடலாம். ஆல்ஃபா -3 இன்ட்டு ஆல்ஃபா -1/3 ஈக்குவல் டு 0. தேட்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 ஆர் 1/3. இஸ் இட் கிளியர்? இப்போ ஆல்ஃபா 3யா இருக்குது அப்படின்னா 1/3னா அர்த்தம் பீட்டா, பிகாஸ் 1 root is the product of the 2 root is 1. ஸோ ஆல்ஃபா 3யா இருந்ததுன்னா பீட்டா 1/3யா இருக்கும். இப்போ ஆல்ஃபா 1/3யா இருந்ததுன்னா பீட்டா 3யா இருக்கும். இஸ் இட் கிளியர்? பட் காமா இஸ் ஆல்வேஸ் வாட்? ஹியர் காமா இஸ் 2. ஸோ காமா இஸ் 2. ஹியர் ஆல்சோ காமா இஸ் 2. தேட்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் 3, 1/3, 2. புரிஞ்சுதா? புரியலையா? ஸோ இந்த பார்ட்டில் வந்து நான் நிறைய ஐஐடி சம்ஸும் ஒரே ஒரு சம் மட்டும் ஸ்டேட் போர்ட் புக்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் நிறையா கணக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தானா உங்களோட அந்த சம்மை போஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் நான் உங்களுக்கு உடனே கிளியர் பண்ணுறேன். அடுத்த கிளாஸில் வந்து இப்போ டிகிரி வந்து ஈவனாக இருந்தால் ரூட்ஸ் எப்படி வரும், டிகிரி ஆடாக இருந்தால் ரூட்ஸ் எப்படி வரும், கோஎஃபிஷியன்ஸ் ரியலாக இருந்தால் எப்படி இருக்கும், கோஎஃபிஷியன்ஸ் ரேஷனலாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்போ வந்து உங்களுக்கு வந்து ரூட்ஸ் வந்து பேரா கான்ஜுகேட்டில் வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.